தண்ணி வராது. ஒரு காலகட்டத்தில் அந்த கோவிச்சமையாவுடைய மகன் ஒரு கேஸ் போடுறாரு, தொழில்நுட்ப சாத்தியம் இல்லை, தண்ணி வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 15 பேர் சேர்ந்து ஒரு குழு அமைத்து எங்களுக்கு சொந்த பணத்தையும் நம்முடைய கொடுத்தாங்க. விவசாயி யாரும் தரல, ஏன்னா தண்ணி வராதுன்ற அழுத்தமான நம்பிக்கையை உருவாக்கிட்டாங்க அங்கிருந்த அரசியல்வாதிகள் அப்புறம் மற்றவங்க. நாங்கள் சென்னையில் மற்றவங்களுடைய உதவியோட புதிய தலைமுறை இந்த தண்ணி வந்திருக்காங்க, அவங்க உதவிகள் நிறைவேற்றோட உதவியோட எங்களுக்கு அந்த கால்வாயை சீரமைச்சு இப்பொழுது இந்த ஆண்டு மழை இல்லை, ஆனால் 60 ஏரிகள் நிரம்பி இருக்கு. நாங்கள் 100 இருக்கு. ஆனால் இப்போ அது எவ்வளோ வாட்டர் சோர்ஸ் இருக்குதுன்னா தென்பண்ணை நதியை எங்கள் ஊர் கால்வாயில் இணைக்கும் பொழுது தென்பண்ணை, ஓலையாறு, துருஞ்சிலாறு, வராகதி, சங்கராமணி என 5 நதிகள் இணைக்கப்படும். அதுக்கு சோர்ஸ் இருக்கு. திட்டம் தீட்டுறாங்க, பணம் ஒதுக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் பணம் ஒதுக்கு சொல்லிட்டே இருக்காங்க, ஒதுக்கு போடுறாங்க. அதுக்கு நீங்கள் உதவி பண்ணி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் மினிஸ்ட்ரி அவங்களும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மைக்ரோ வாட்டர் செட் குறு வடிநில பரப்புகளை பற்றி அனலைஸ் பண்ணி கேட்டலாக் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு அட்லஸ். அந்த அட்லஸ்ல படி தமிழ்நாட்டில் ஒரு 18,400 ஒரு கொஞ்சம் கூட குறைய வாட்டர் ஷெட் இருக்கு. இந்த வாட்டர் ஷெட் ரீஜியன்கள்ல தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற 261 பஞ்சாயத்துகள் இருக்கு. இந்த கிராம பஞ்சாயத்துகள், நகர பஞ்சாயத்துகள் இவைகள் எல்லாம் இருக்கு. நகரங்கள் எல்லாமே இருக்கின்றது. இவைகளில் வந்து ஏறத்தாழ ஒரு 4000 வாட்டர் ஷெட் வந்து பியாண்ட் ரெக்லமேஷன் தே ஆர் டிலாபிடேட்டட். ஒரு 4000 வாட்டர் ஷெட் வரைக்கும் மீட்க முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு. எதுக்காண்டி ஒன்று வந்து இப்போ நம்ம மாரியப்பன் சார் சொன்ன மாதிரி இந்த ரியல் எஸ்டேட்டுக்காரங்களால பெரிய பெரிய குவாரி ஓனர்ஸ் பெரிய பெரிய சுரங்கங்கள் தோண்டி எடுக்கிறது, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், அப்புறம் அந்த 4 சாலைகள் போடுறது, அப்புறம் சிப்காட்டுக்கு இடம் எடுக்கிறது, சிப்கோக்கு இடம் எடுக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் ஒரு 4000 மைக்ரோ வாட்டர் ஷெட் போயிடுச்சு. மிச்சம் இருக்கின்ற ஒரு 11,500 வரைக்கும் இருக்கிற மைக்ரோ வாட்டர் ஷெட்ஸ் வந்து 16,000 சொச்சம் மீட்க முடியும். இவைகளை இந்த 12,641 வில்லேஜ் பஞ்சாயத்தும் இந்த MNRGA 100 நாள் வேலை திட்டம் அது இருக்கின்ற பணியாளர்களின் மூலமாக அந்த மைக்ரோ வாட்டர் ஷெட் ரெக்லமேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து ராஜேந்திர சிங் நாம எல்லாம் பண்ண பிரயாணங்களை தொடர்ந்து போயிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு கொண்டு போய் அந்த அறிக்கையை கொடுத்துருக்கிறோம். இந்த மைக்ரோ வாட்டர் ஷெட்னு ஒரு டைரக்டர் வந்து சென்னையில நம்ம அந்த மரியாதைக்குரிய இந்த கருத்து உருவாக்கும் கூட்டமும் கருத்து கலந்தாய்வு கூட்டமும் தலைமையாகி இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் கவலார் அவர்களே, முன்னாலே உரையாற்றிய அன்பு சகோதரர் சத்யா வேலுமுருகன் மற்றும் ஜின்னா அவர்களே, அன்பு சகோதரர் குசாமி அவர்களே, இங்கே தங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஒருவருக்கொருவர் எண்ணங்களை சிந்தனைகளை பரிமாற்றிக் கொள்வதற்காக வந்து காத்துக் கொண்டிருந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்கள் அனைவருக்கும் நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உரையாட, உறவாட, நமது உறவினை புதுப்பித்துக் கொள்ள இந்த வாய்ப்பினை கொடுத்தமைக்காக அன்பு சகோதரர் ரோகநாதர்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கருத்தினை உங்கள் மத்தியிலே வைக்கின்றேன். ஏறத்தாழ 1971 ஆண்டிலிருந்து ஏறத்தாழ இந்த 50-52 காலமாக நானும் குருசாமி சகோதரர் வழக்கறிஞர் குருசாமி அவர்களும் ஒரே பயணமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கல்லூரியிலே படிக்கும் போதும் சரி, அல்லது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி,
ஒரே பாதையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கடந்த 20 ஆண்டு காலத்தில்